இப்போ நம்ம அடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். வெட்டி வச்சுருக்க பேக்கை இந்த மாதிரி தூக்கி போடுறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து டேக் கட்டிங். இதில் இந்த பேக் அப்படி வச்சு இந்த ஷோல்டர் நேர் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதனுடைய ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் என்னென்னா 6 இன்ச்சு. கூட நம்ம ஒரு அரை இன்ச்சு கூட்டி 6.5 இன்ச்சு வைக்கிறோம். அடுத்ததாக இங்கேருந்து அங்கே ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோம். இதில் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம். இதிலிருந்து இந்த மாதிரி வளைச்சி இது பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன் வச்சு இது பண்ணால் ரொம்ப கரெக்டாக வரும். அடுத்ததாக இதில் வந்து ப்ளவுஸில் அளவு எடுக்கணும். ஒரு நிமிஷம். அதுக்கா இதில் இந்த அளவு எடுக்கும். இந்த பட்டியின் மேல் பாகம் இந்த கார்னரில் வந்து மேலே இதில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு கூட ஒரு 1.25 இன்ச்சு இருக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு குட்டி வைக்கிறேன். அந்த நேரம் ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து இதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க்குக்கும் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுடலாம். இது வந்து லைட்டாக கிராஸாக வரும். அடுத்ததாக இந்த பேக் இருக்குல்ல, இது நேர் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு ஒரே அளவில் தான் வரும். ஆனால் ஃப்ரண்ட் டாட்டு கண்டிப்பாக நம்ம அதே அளவில் தான் போட்டாகணும். பேக் டாட்டு வந்து நம்ம மாடலை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் டாட் வந்து இந்த நேரம் தான் கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போட்டாக்கணும். சரி, இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இதனுடைய பட்டியின் மேல்பாகம் என்னென்னா 12 இன்ச்சு இருக்குது. கூட ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி 12.75 இன்ச்சு வைக்கணும். நம்ம இது நேரம் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி வளைவா. அடுத்து இப்போ இங்கேருந்து இங்கே அதையும் நம்ம இதை பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸு எவ்வளோ இருக்குன்னா இதில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அப்போது கரெக்டாக அந்த 3 இன்ச்சிலே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இது என்ன அளவுன்னா இந்த 1.5 இன்ச்சு போட்டால் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 38 இன்ச்சு ஜஸ்ட்டுக்கு 32 இன்ச்சுங்கிறதுல இது கரெக்டாக இருக்கும். அந்த மற்றபடி இதில் கூட வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடணும். இதுக்கு கரெக்ட் 1.5 இன்ச்சு கரெக்ட். இப்படி இங்கேருந்து இப்படி ஒரு கிராஸாக வரும். அடுத்ததாக இந்த மாதிரி மாடிச்சு வச்சுட்டு நம்ம இதில் இருந்து இப்படி வளைவா இதை கொண்டு இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடலாம். சரி, நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு என்னென்ன மார்க் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டோம். இனி அடுத்ததை இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரில் கரெக்டாக கட் பண்ணிடலாம். அடுத்ததாக இங்கேருந்து கைக்குழியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கைக்குழியை கட் பண்ண பிறகு பேக் வேணால் எடுத்துடலாம். மீதி இருக்க மார்க்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இது நேர் வந்து ஒரு மார்க் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு சடுக்க அடிச்சுக்கலாம். மெட்ராஸில் அரக்கா தும்பாவை சரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஷோல்டரை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக ஷேப் எடுத்துக்கலாம். இருக்குங்களா? இந்த இதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கும், டாட் போடுது. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஷேப்பாக வெட்டிக்கலாம். அடுத்ததாக கை இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் இந்த கைக்குள்ளேயே கொஞ்சம் குடஞ்சி இருக்குங்க. ஏன்னா அந்த பேக்கை விட ஒரு அரை இன்ச்சு கூட வரணும். ஏன்னா நம்ம டாட் போடியதில் அதுக்கு வந்து கரெக்டாக ஆகணும். அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு கூட நம்ம வந்து குடஞ்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடஞ்சி எடுக்கிறனால ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அரை இன்ச்சு பேக்கை விட வந்து ஃப்ரண்ட்டு கூடிடும். நம்ம அதில் ஒரு டாட் வரும். இந்த டாட் போடும்போது ஃப்ரண்ட் அளவும் பேக் அளவும் கரெக்டாகும். அடுத்ததாக இந்த இதில் ஒரு டாட் வரும்ல, இது வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி போடுறது. அதாவது பட்டியின் மேல் பாகம் ஒரு 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு போட்டாலே போதும். 11 இன்ச்சு இருந்துச்சுன்னா 2க்கு மேலே ஒரு 2.25 வைக்கலாம். இது 12 இன்ச்சுங்கிறதுல நான் ஒரு 2.25 வைக்கிறேன். சில இது வந்து அந்த பட்டியின் மேல் பாகம் இறக்கம் கூட இருக்கும். எப்படின்னா 12, 13 கூட இருக்கும். இப்போ நம்ம வந்து 2.25 3 ஆக்கலாம், 3 வரை வைக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2.25 வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கிட்டு இருக்குல்ல, இந்த டாட் என்ன அளவுன்னா இந்த பாடி வந்து 38 இன்ச்சு, அடி உடம்பு வந்து 32 இன்ச்சு. அதனால் நம்ம 6 இன்ச்சு டிஃப்ரென்ஸ். இந்த 6 இன்ச்சை கணக்கு பண்ணும்போது 1.5 இன்ச்சு, 1.5 3 6 ஆகும். அதே இது வந்து சில இது கூடும். எப்படின்னா 32 இன்ச்சு வந்து 31 ஆகும், 30 கூட ஆகும், 30 38 ஆகும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிராஸ் கட்டிங் போடணும். அந்த மாதிரி அந்த ஜஸ்ட்டுக்கும் இடுப்பு அடி உடம்பு அளவுக்கும் கூடும்போது, அதாவது ஜஸ்ட்டு வந்து 38, அடி உடம்பு 30ங்கச்சில் இந்த டாட்டும் கூடும். 1.5 போட்டால் நம்ம 1.25 போடுவோம். ஒரு சில இது வந்து 10 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும், அதுக்கு நம்ம 2 இன்ச்சு கூட்டலாம். இதுதான் இந்த டாட்டோடைய அளவு. அடுத்ததாக நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு டாட் வரும். அது எப்படின்னா இந்த மார்க்கில் இருந்து இதில் கரெக்டாக நம்ம ஸ்கேல் வச்சாச்சு. இனி இது நம்ம எங்கேயும் அசைக்காங்க, கரெக்டாக இங்கேருந்து பிடிச்சி இங்கே வந்தாக்கி அடுத்தது அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இனி இந்த புள்ளியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு கரெக்டாக 2 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி வருது. அடுத்ததாக இங்கே வந்து ஒரு 2 இன்ச். இந்த கோட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடாமல், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் ஓரளவு இந்த அளவு கீழே கிராஸ் ஆட்டி இப்படி போடணும். இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பட்டி எவ்வளவு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இருக்கா, ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டாட் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். நல்லா பேக் டாட்டும் ஃப்ரண்ட் டாட், இந்த டாட்டும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்த பிறகு நம்ம அளவு எடுக்கிறோம். இதில் எவ்வளோ வருதுன்னா 3 இன்ச்சு வருது. இந்த பக்கம் எவ்வளோ வரும்னா இந்த பக்கம் 3 இன்ச்சு வருது. இங்கே ஒரு 2.25 இன்ச்சு வருது. இப்போ இதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். நம்ம பட்டியை வெட்ட போகிறோம். இது வந்து அடி உடம்பு அளவு 32ங்கச்சில் 8 இன்ச்சு வரும். கூட ஒரு 3 இன்ச்சு நம்ம கூட்டுவோம். 3 இன்ச்சு எப்படின்னா ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு பட்டியில் போயிடும். அடுத்தால ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும். 8 3 11 ஒரு மார்க் பண்ணும்.
அடுத்ததா இங்கேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு தள்ளி பண்ணுவோம். இதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு வந்து அளவெடுக்கும்போது 3 இருக்குது. அப்போ நம்ம ஒரு இன்ச்சு கூட்டி 4 வைக்கும். அதே மாதிரி இங்கே அளவெடுக்கும்போது 3 இன்ச்சு இருந்து கூட்டி 4 இன்ச்சு வைக்கும். இங்கே வந்து ஒரு 2.25 இருந்துச்சு, அதனால் நம்ம ஒரு 3.25 வைக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி கிராஸாக இப்படி மார்க் பண்ணி இந்த மார்க்கில் வந்து விட்டுறோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறோம். அடுத்தது இந்த கார்னரில் வரத்துல ஒரு கிட்டு ஒரு கட் போட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துலையே கரெக்டாக வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஸ்லீவை கட் பண்ண போகிறோம்.